வணக்கம். இது உங்கள் சேனல். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனுடன் சேர்ந்து ருண ரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 16ஆம் தேதி புதனும் 13ஆம் தேதி சூரியனும் 7ஆம் இடத்திற்கு சனியுடன் சேர்ந்து அமரவிருக்கிறார்கள். இடப்பெயர்ச்சி ஆவதற்கு முன்பாக புதனும் சூரியனும் நற்பலன்களை வழங்குவார்கள். சனி பகவான் கண்டச்சனியாக தொடர்கிறார். குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும் 8இல் ராகுவும் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனால் நற்பலன்களையே பெறவிருக்கிறீர்கள். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாவார். ஜீவனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் வளம் தரும் நிலையில் அமர்ந்திருக்கிறார். பொதுவான பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் வருவாய் மாதத்தின் முதல் பாதியில் வலுவானதாக அமையும். அதன் பிறகு மாதத்தின் பிற்பகுதியில் சராசரியான நிலையே அமையும். குடும்பத்தில் அதிருப்தி நிலவும் உடல் உபாதைகள் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படக்கூடும். பயணங்களில் கவனம் வேண்டும். இந்த மாதம் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை 11ஆம் வீட்டின் அதிபதி புதன் 6ஆம் வீட்டில் சூரியனுடன் அமர்ந்திருப்பதும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் வருவாய் போதுமானதாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சற்று குறையக்கூடும். அதே போன்றுதான் செலவுகளும் முற்பகுதியில் கட்டுக்குள்ளும் பிற்பகுதியில் தேவையற்ற செலவுகளும் சந்திக்க வேண்டியிருக்கும். நோய் கண்டம் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஆனாலும் தோல் அலர்ஜி போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மனைவியின் உடல்நிலையும் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். வருமுன் காப்போம் என்பது போல் செயல்பட்டால் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். கணவன் மனைவியிடையேயான உறவு இயல்பானதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே அதிருப்தியை சந்திக்கலாம். சகோதர உறவு உபயோகமானதாக இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உதவி செய்வார்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் அகன்று தெளிவு பெறுவீர்கள். துவங்குகின்ற காரியங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள். 10ஆம் இடத்து ஜீவனாதிபதி செவ்வாய் 11இல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். லாப வரவுகள் கூடும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றத்தில் அதிக நாட்டம் செலுத்துவீர்கள். விவசாயிகள் கட்டுப்படியான விலைகள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உத்தியோகத்தில் வேலையில் அமர்ந்திருப்பவர்கள் தங்கள் மேலதிகாரிகளின் நல்லாதரவை பெறுவார்கள். வேலை மாற்றம், சம்பள உயர்வு ஆகியவற்றை பெற வாய்ப்பிருக்கிறது. உங்கள் புத்திசாலித்தனமான செயல்பாடு அங்கீகரிக்கப்படும். புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சி ஒரு சில மாதங்கள் தள்ளி போகலாம். குரு பயிற்சியாகும் வரை காத்திருந்தால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். தாய்க்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். புகழ் ஓங்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். நல்ல வசதியான வீட்டிற்கு இடமாற்றம் செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் அமைவார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பகைகளில் வெற்றி உண்டாகும். வங்கியில் ரொக்க இருப்பு கூடும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். அரசு துறையில் மூலமாக வருவாயும் ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்புகளும் உண்டாகும். பயணங்களால் லாபம் உண்டாகும். குதூகலமும் தெம்பும் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கட்டளையிடும் பதவிகள் கிடைக்கும். புத்தொழியும் தெளிவும் உண்டாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்களுக்கு முழு தேர்வுக்காக அதிக உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும். தேர்வுகள் முடியும் வரை பொழுதுபோக்கு நண்பர்களை தவிர்த்து விடுவது நல்லது. கல்வி அல்லாத துறைகளில் பிரகாசிக்க வாய்ப்பிருப்பதால் தொடர் பயிற்சியில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும். கால மாற்றத்திற்கேற்றாற்போல் தங்களை புதுப்பித்துக் கொள்வது நல்லது. கலைஞர்கள் தங்கள் செல்வாக்கை வளர்த்து கொள்வார்கள். உங்கள் வருவாய் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கும். உங்கள் படைப்புகள் ரசிகர்களின் பேராதரவிலும் உடன் பணிபுரிவருடன் சக கலைஞர்களிடமும் உறவை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பார்வையில் பட்டு சில பதவிகளை பெற வாய்ப்புகள் உண்டாகும். சம்பளம் இல்லாமல் உழைக்க வேண்டிய தொழில் அரசியலாகும். பதவிக்கு வந்த பின்பும் தங்கள் உழைப்பு பணமிழப்பு போன்ற சந்தித்த பிறகு பணம் சம்பாதித்தால் அது குற்றமாக்கப்படுகிறது. தீவிர அரசியலில் இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு விடிவு வராது என்று காத்திருக்க வேண்டி வருகிறது. வந்த பதவிகள் கூட சில நேரங்களில் மேலிடத்தால்
ஒரே நிமிடத்தில் தூக்கி எறியப்படுகிறார்கள். ஒரு நிலையற்ற தொழிலாகவே பார்க்கப்படுகிறது. முந்தைய அரசியல்வாதிகள் நாட்டிற்காக சேவை செய்யவே அரசியலுக்கு வந்தார்கள். காலப்போக்கில் மாற மாற தொழிலாக மாறியது. தொடர் உழைப்பை கொடுக்காதவனும் தன் கைப்பணத்தை செலவழிக்காதவனும் அரசியலில் நிலைத்திருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனம். இந்த மாதத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மரியாதை அந்தஸ்து உயரும். இந்த மாதம் நீங்கள் சாமுண்டீஸ்வரி அம்மனை வணங்கி அவர் அருளாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.